மாணவி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் மேல்நிலை 1ஆம் ஆண்டு வணிகவியல் பாடத்தில் அலகு 3 சேவை தொழில்களில் அத்தியாயம் 15 காப்பீடு. காப்பீடு பற்றி ஒரு சின்ன ஆயத்தப்படுத்தல். இப்போ நம்ம ஒரு உற்பத்தியாளர்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம உற்பத்தி பண்ண பொருள் உடனேயே விற்கப்படுமா அப்படின்னு பார்க்குறப்ப விற்கப்படாது. அப்போ உற்பத்தியான பண்டங்கள் விற்கப்படும் வரைக்கும் அந்த பொருளுக்கு இடர்பாடு ஏதும் ஏற்படாமல் இருக்கணும். அப்படி இடர்பாடுகளிலிருந்து காப்பதற்கு காப்பீடு அவசியம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் காப்பீடு. காப்பீடு அப்படின்னா என்ன? காப்பீட்டினோட வரைவிலக்கணம், காப்பீட்டின் கோட்பாடுகள், காப்பீட்டின் வகைகள் மற்றும் காப்பீட்டில் பயன்படுத்தப்படும் முக்கிய கலைச்சொற்கள், இடர் என்றால் என்ன, இடருக்கான காரணங்கள், இடரின் தன்மைகள், இடர் என்பதன் பொருள், இடரின் தன்மைகள், இடர் ஏற்படுவதற்கான காரணங்கள், இந்திய காப்பீட்டு ஒழுங்கமைப்பு ஆணையம், அதன் கடமைகளும் செயல்பாடுகளும் ஆகியவற்றை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காப்பீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பீடு என்பது காப்பீடு பெறுநருக்கும் காப்பீடு தருணருக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீடு. இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால், ஒரு குறிப்பிட்ட இடர்பாட்டால் ஏற்படும் இழப்பை ஈடு செய்வதாக ஒப்புதல் அளிக்கும் ஒரு ஒப்பந்தத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காப்பீட்டிற்கு ஜான் மெர்ச் அப்படின்ற ஒரு இலக்கணம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, தனி ஒருவருக்கு ஏற்படும் இடரை பலர் ஒன்றிணைந்து தங்களது தோள்களில் பகிர்ந்து கொள்ளும் திட்டமே காப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மையப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி ஒருவருக்கு ஏற்படும் இடரை பலர் ஒன்றிணைந்து பகிர்ந்து கொள்வதற்கு தான் என்ன பேருனா காப்பீடு. காப்பீட்டில் இரு நபர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் காப்பீடு பெறுநர், இன்னொருவர் காப்பீடு தருணர். காப்பீடு பெறுநர் என்பவர் யாருன்னா, யாருடைய இடர் காப்பீடு செய்யப்படுகிறதோ அவர் காப்பீடு பெறுநர் என்று அழைக்கப்படுகிறார். யார் ஒருவருக்கு இடர் ஏற்பட்டால் அந்த இடரை ஈடு செய்வதாக ஒப்புதல் அளிக்கிறாரோ அவர் காப்பீடு தருணர் அல்லது ஒப்புறுதி அளிப்பவர் என்று அழைக்கப்படுகிறார். இதை விளக்கமாக சொல்லப்போனால், இப்போ நான் என்னுடைய உயிருக்கு எல்ஐசி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறப்ப, நான் தனிப்பட்ட நபர், நான் காப்பீடு பெறுநர். எனக்கு இடர் ஏற்பட்டால் அந்த இடரை யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப எல்ஐசி நிறுவனம். அப்போ எல்ஐசி நிறுவனம் அப்படின்னு பார்க்குறப்ப காப்பீடு தருணராக செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காப்பீட்டின் கோட்பாடுகள். காப்பீட்டின் கோட்பாடுகள் அப்படின்னாலும் ஒன்று தான், காப்பீட்டின் தத்துவம் அப்படின்னாலும் ஒன்றுதான். இது 7 தலைப்பின் கீழே விளக்கப்பட்டுள்ளது. முதல் தலைப்பு மிக்க நம்பிக்கை. காப்பீடு பெறுநரும் காப்பீடு தருணரும் மிக்க நம்பிக்கை அடிப்படையில் ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறார்கள். காப்பீடு பெறுநர் கருப்பொருள் சார்ந்த எந்த உண்மைகளையும் மறைக்காமல் தெரிவிக்க வேண்டும். அதுபோலவே காப்பீடு தருணரும் ஒப்பந்தம் குறித்த அனைத்து தகவல்களையும் காப்பீடு பெறுநருக்கு தெரிவிக்க வேண்டும். ஸோ காப்பீடு பெறுநரும் காப்பீடு தருணரும் நல்ல நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ராம் அப்படின்றவர் ஒரு இதய நோயாளி. அவர் பார்த்திங்கன்னா ஒரு இன்சூர் பண்ணியிருக்காரு. அவர் தான் இதய நோயாளி அப்படிங்கிறத மறைச்சிட்டு காப்பீடு செஞ்சுருக்காரு. அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் மாரடைப்பால் இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா காப்பீடு தருணருக்கு தெரிய வருது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ராம் அப்படின்றவருக்கு இழப்பீடு தர முடியுமா அப்படின்னு பார்க்குறப்ப தர முடியாது. ஏன்னா காப்பீடு பெறுநர் தன் கருப்பொருள் உண்மையை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மறைச்சிட்டாரு. ஸோ அந்த காரணத்திற்காக அவருக்கு இழப்பீடு வழங்க முடியாது. இரண்டாவது தலைப்பு காப்பீடு பெறுநலன். காப்பீடு பெறுநருக்கு காப்பீடு செய்யப்படும் பொருள் மீது அல்லது சொத்துக்கள் மீது காப்பீடு பெறுநலன் இருத்தல் அவசியம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது நிதி சார்ந்த அக்கறையாக இருக்க வேண்டும். காப்பீடு பெறுநருக்கு ஒரு சொத்து இருப்பதால் பயனும், அந்த சொத்திற்கு இழப்பு ஏற்பட்டால் அதனால் பாதிப்பும் இழப்பும் அடைந்தால் அவர் அந்த சொத்தின் மீது காப்பீடு பெறுநலன் கொண்டிருப்பதாக பொருள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டின் மூலம் நான் மாதம் வாடகைன்ற வருமானத்தை வாங்கிட்டுருக்கேன். அந்த வீடு திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிடுது. அந்த வாடகைன்ற வருமானம் எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு.
அப்போ அந்த வீட்டினால் எனக்கு பயனும் அந்த வீடு இல்லாத போன காரணத்தை எனக்கு இழப்பும் ஏற்படுறதுனால நான் அந்த வீட்டின் மீது காப்பீடு பெருநலன் கொண்டிருப்பதாக பொருள். அடுத்தது 3வது தலைப்பு ஈட்டுறுதி. காப்பீடு பெறுநருக்கு ஏற்படும் உண்மையான இழப்பை ஈடு செய்வதே ஈட்டுறுதியாகும். காப்பீடு பெறுநருக்கு உண்மையில் எவ்வளோ நட்டம் ஏற்பட்டதோ அந்த நட்டம் அளவிற்கு மட்டுமே அவருக்கு இழப்பீடு வழங்கும். அந்த இழப்பை விட கூடுதலாக வழங்கப்பட மாட்டாது. இந்த ஈட்டுறுதி அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இது சொத்துக்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது சொத்து காப்பீட்டிற்கு மட்டுமே பொருந்தும், ஆயுள் காப்பீட்டிற்கு பொருந்தாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வண்டி வச்சுருக்கோம், நம்ம அந்த வண்டிக்கு காப்பீடு செஞ்சுருக்கோம். வண்டி விபத்து ஏற்பட்டிருக்கு, அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு விபத்து காப்பீடு செஞ்சுருக்கோம், அவங்க காப்பீட்டு நமக்கு பணம் கொடுக்குறாங்க, அதை வச்சு நம்ம புது வண்டி வாங்கிக்கிறோம். அப்போ ஒரு பொருள் இழந்துடுறோம், அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு மீண்டும் அதே மாதிரி ஒரு பொருளை நம்மளால் வாங்கிக்க முடியும். ஆனால் ஒரு நபர் இறந்துவிட்டால் எல்ஐசி நிறுவனமோ அல்லது காப்பீட்டு நிறுவனமோ கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு நபரை நம்மளால் உருவாக்க முடியாது. அப்போ ஆயுள் காப்பீட்டிற்கு மட்டும் ஈட்டுறுதி என்ற கோட்பாடு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது தலைப்பு பகர உரிமை. காப்பீடு பெறுநர் தனக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்தவுடன் காப்பீடு தொடர்பான அனைத்து உரிமைகளையும் காப்பீடு தருணருக்கு கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காப்பீடு பெறுநருக்கு ஏற்பட்ட உண்மையான இழப்பை விட கூடுதலான லாபம் அடையக்கூடாது. அதாவது இது ஈட்டுறுதி கோட்பாட்டை மீறிய செயலாகும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு மோட்டார் கார் வச்சுருக்கேன், அதுக்கு காப்பீடு செய்து வச்சுருக்கேன். அந்த மோட்டார் கார் விபத்து ஏற்பட்டு சில பாகங்கள் என்ன ஆகுதுன்னா சேதம் அடைஞ்சிருது. நான் காப்பீட்டு நிறுவனத்திட்ட சொல்லி புது பாகங்கள் வாங்கிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா காரை சரி பண்ணிடுறேன். அப்போ அந்த வீணாக போன பழைய பாகங்களை நான் யார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப காப்பீடு தருணர்கிட்ட நான் ஒப்படைச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தலைப்பு அண்மை காரணம். ஒரு இழப்பு ஏற்பட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காரணங்கள் இருப்பின் எது அண்மை காரணம் என்பதை நம்ம நல்லா தெளிவுபடுத்திக்கணும். இடர் ஏற்படுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படிங்கிறதும் அந்த காரணம் நம்ம காப்பீடு செய்யும் பொழுதே காப்பீடு ஒப்பந்தத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளனவா என்பதை நம்ம அறியணும். அந்த காப்பீடு ஒப்பந்தத்தில் வெளிப்படுத்தப்படாத காரணங்களால நமக்கு இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை காப்பீடு தருணர் இழப்பீடு வழங்கப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம வீட்டுக்கு தீ காப்பீடு செஞ்சுருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு திருட்டு போயிடுது. அப்போ நம்ம திருட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து ஈட்டுரிமை கோர முடியுமா அப்படின்னு பார்க்குறப்ப கோர முடியாது. ஏன்னா நம்ம காரணம் தீ காப்பீடுன்ற பேரில் காப்பீடு செஞ்சு வச்சுட்டு திருட்டினால் ஏற்படும் இழப்புக்கு இழப்பீடு வழங்கப்பட முடியாது. அடுத்த தலைப்பு பகிர்ந்தளித்தல். ஒரே கருப்பொருளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காப்பீட்டு நிறுவனங்களிடம் காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு இரட்டை காப்பீடுன்னு பேர். காப்பீடு பெறுநருக்கு இடர் ஏற்பட்டால் அவரவர் செய்திருக்கின்ற ஒப்பந்த தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார அடிப்படையில் நம்ம இழப்பை பகிர்ந்து கொடுப்பாங்க. அதாவது உண்மையில் காப்பீடு பெறுநருக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டதோ அதை விட கூடுதலாக வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் இழப்பை பகிர்ந்து கொடுப்பாங்க. இப்போ இதையும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். ராஜ் அப்படின்றவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அவர் அது 20 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காப்பீட்டு நிறுவனத்துக்கிட்ட காப்பீடு பண்ணியிருக்காரு. எக்ஸ் அப்படின்ற நிறுவனத்திட்டேருந்து 12 லட்சம் ரூபாய்க்கும் ஒய் அப்படின்ற நிறுவனத்திடமிருந்து 6 லட்சம் ரூபாய்க்கும் காப்பீடு செய்திருக்காரு. அந்த வீட்டுக்கு தீப்பிடிச்சனால பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் எரிஞ்சு போயிடுது. அப்போ அவர் 2 நிறுவனத்திடம் இருந்தும் அந்த பணத்தை வாங்கிக்க முடியுமா, ஈட்டுரிமையை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறா முடியாது. அப்போ அவரவர் செய்திருக்கின்ற காப்பீட்டு முனைமத் தொகை அளவுக்கு ஒப்பந்த தொகை அளவில் விகிதாச்சார அடிப்படையில் பிரித்து கொடுப்பாங்க. அப்போ எக்ஸ் நிறுவனத்திடமிருந்து 12 லட்சம் ரூபாய், ஒய் நிறுவனத்திடமிருந்து 6 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ இருவரும் போட்ட ஒப்பந்த அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் 2:1 அடிப்படையில் பிரித்து கொடுப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் சொத்தோட மதிப்பு 20 லட்சம் ரூபாய்.
நான் எக்ஸ் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து 12 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன், ஒய் நிறுவனத்திலிருந்து நான் 6 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு 12 லட்ச ரூபா கொடுப்பாங்களா 6 லட்ச ரூபா கொடுப்பாங்களா? உண்மையில் 6 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு எரிஞ்சு போச்சு. அப்போ எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்ப நான் காப்பீட்டின் ஒப்பந்த தொகை அல்லது உண்மை நட்டம் இதில் எது குறைவோ அந்த தொகை அளவிற்கு மட்டுமே இழப்பீடு வழங்கப்படும். அடுத்த காரணம் இழப்பை மட்டுப்படுத்துதல். காப்பீடு பெறுநர் கருப்பொருளுக்கு விபத்து ஏற்படும் பொழுது காப்பீடு தருணருக்கு ஏற்படும் இழப்பை குறைக்க முயற்சிக்க வேண்டும். அதாவது இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பொருளுக்கு ஏதேனும் விபத்து ஏற்படும் பொழுது கவனக்குறைவோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கருப்பொருள் பாதுகாப்பிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படாத பொழுது விபத்தினால் அந்த சொத்து பாதிக்கப்பட்டால் காப்பீடு தருணர் இழப்பீடு வழங்கப்பட மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 வீலர் வச்சுருக்கோம், அந்த 2 வீலருக்கு நம்ம காப்பீடு செஞ்சுருக்கோம். நம்ம 2 வீலர் ஓட்டுறப்பே நமக்கு தெரியும் அந்த வண்டியில் சரிவர பிரேக் பிடிக்கலை. நம்ம இது ஒரு பொருட்டாக நினைக்காம நம்ம என்ன பண்ணுறோன்னா வண்டியை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். திடீர்னு வண்டி விபத்து ஏற்படுது. வண்டி விபத்தில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் சேதமடைஞ்சிது. அப்போ நம்ம காப்பீடு தருணர் நமக்கு வந்துட்டு ஈட்டுறுதி தருவாரா அப்படின்னு பார்க்கப்ப தரமாட்டார். ஏன்னா வண்டியில் பிரேக் இல்லைன்ற விஷயம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம எடுக்கப்படாத பொழுது ஏற்படும் விபத்தினால் இழப்பை ஈடு செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீட்டின் கோட்பாடுகள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீட்டோட வகைகள். காப்பீட்டை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று ஆயில் காப்பீடு, இன்னொன்று ஆயில் சாராத காப்பீடு, 3வது உடல்நல காப்பீடு, 4வது இதர காப்பீடுகள்னு சொல்லிட்டு 4 தலைப்பின் கீழ் வகைப்படுத்தியிருக்காங்க. முதலாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீடு. காப்பீடு பெறுநர் தனது ஆயுளை காப்பீடு செய்யும் ஒப்பந்தத்திற்கு ஆயுள் காப்பீடு என்று பெயர். காப்பீடு பெறுநரின் ஆயுள் முழுவதுமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால முடிவிலோ திட்டாவண தொகை அவருக்கு வழங்கப்படும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் காப்பீடு எடுத்திருக்காரு. இந்த முனைம பணத்தை அவர் மாதந்தோறுமோ அல்லது காலாண்டு முறையிலோ அல்லது அரையாண்டு முறையிலோ அல்லது ஆண்டிற்கு ஒரு முறையோ ஒரு முனைம பணத்தை செலுத்துவார்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில் ஆயுள் காப்பீட்டை நம்ம காப்பீடு அப்படின்னு சொல்கிறத விட காப்பீட்டு உறுதி என்று சொல்வதா மிக பொருத்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடர் என்பது உறுதியாகவும் அது எப்பொழுது நிகழும் என்பது உறுதி அற்றதாகவும் உள்ள இடருக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீட்டுறுதி. இது எதுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித ஆயுளுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது என்னைக்கு மனிதன் பிறக்கிறானோ அவனுக்கு மரணம் என்பது உறுதி, ஆனால் அது எப்பொழுது நிகழும் என்பது உறுதியற்றதாக இருக்குது. அப்போ இடர் உறுதியாகவும் அது எப்பொழுது நிகழும் என்பது உறுதியற்றதாகவும் உள்ள இடர்பாட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீட்டு உறுதின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆயுள் காப்பீட்டின் நன்மைகள். ஆயுள் காப்பீடு என்னென்னலாம் நன்மை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலைப்பு பாதுகாப்பு. காப்பீடு பெறுநரின் இழப்பால் அவரது குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய இழப்பை ஈடு செய்து பாதுகாப்பு அளிக்கிறது. இது பாதுகாப்பு மட்டுமல்ல, காப்பீடு பெறுநரில் மறைவு ஏற்பட்டாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால முடிவிலேயோ அவர் செலுத்திய தொகையை திட்டாவண தொகை முதிர்ச்சியோடு அவருக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வருவாய் இழப்பை சரிப்படுத்துதல். காப்பீடு பெறுநர் முதுமை எய்தி வருவாய் ஈட்டும் திறன் அவருக்கு குறையும் பொழுது அதனை ஈடு செய்யும் வகையில் காப்பீட்டு தொகை அவருக்கு வழங்கப்படுகிறது. இப்போ இதுவரைக்கும் நம்ம ஆயுள் காப்பீட்டின் நன்மைகள் அல்லது முக்கியத்துவம் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது ஆயுள் காப்பீட்டின் வகைகள். ஆயுள் காப்பீட்டை 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா முழு ஆயுள் திட்டாவணம், 2 குறித்த வயது திட்டாவணம், 3 கூட்டு ஆயுள் திட்டாவணம், 4 ஆண்டு தொகை திட்டாவணம்,
5 குழந்தைகளுக்கான குறித்த வயது திட்டாவணம்னு சொல்லிட்டு 5 தலைப்பின் கீழ் வகைப்படுத்தியிருக்காங்க. இதில் முதல் தலைப்பு முழு ஆயுள் திட்டாவணம் அப்படின்னு பார்க்குறப்ப காப்பீடு பெறுநர் தன் ஆயுள் முழுமைக்கும் காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் அதற்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா முழு ஆயுள் திட்டாவணம். அதாவது காப்பீடு பெறுநர் தான் இறக்கும் வரை முனைமம் செலுத்தப்பட வேண்டும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த திட்டாவண தொகை அவரது வாரிசுக்கு வழங்கப்படும். இந்த திட்டாவணத்தின் காலம் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளிலிருந்து 30 ஆண்டுகள் வரை முனைமம் செலுத்தப்பட வேண்டும். ஆக இந்த திட்டாவண தொகையை காப்பீடு பெறுநர் என்னாலும் கையில் வாங்க முடியாது. ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய வாரிசுதாரருக்கு தான் அது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது குறித்த வயது திட்டாவணம். இத்திட்டாவணத்தில் காப்பீடு பெறுநர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அல்லது அவரது மரணம் இது எதில் முன்னதாக நடக்கிறதோ அதுவரை அவர் முனைமம் செலுத்தப்பட வேண்டும். அவர் உயிருடன் திட்டாவணம் முடியும் வரை அவர் உயிருடன் இருந்தால் திட்டாவண தொகை அவருக்கு வழங்கப்படும். அவர் உயிருடன் இல்லை என்றால் திட்டாவண தொகை அவரின் பயனாளிகளுக்கோ அல்லது அவரது சட்டப்பூர்வமான வாரிசுக்கோ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்க்க போகிறது கூட்டு ஆயுள் திட்டாவணம். இத்திட்டாவணம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் ஆயுளுக்கு கூட்டாக காப்பீடு செய்து கொள்ளும் ஒப்பந்தத்திற்கு கூட்டு ஆயுள் திட்டாவணம் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டாவணத்திற்கான முனைமத் தொகையை இருவரும் இணைந்தோ அல்லது அவர்களில் எவரேனும் ஒருவரோ செலுத்தலாம். இந்த கூட்டு ஆயுள் திட்டாவணத்தில் இருவரில் யாரும் ஒருவர் மரணமடைந்து விட்டால் மற்ற காப்பீடு பெறுநர் திட்டாவண தொகையை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டாவணத்தை யார் அதிகமாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் இணைந்தோ அல்லது ஒரு கூட்டாண்மையில் இருக்கிற கூட்டாளிகள் இருவரும் இணைந்தோ இந்த திட்டாவணத்தை எடுத்துக்குவாங்க. இந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர் யாரேனும் ஒருவர் மரணமடைந்தால் மற்ற காப்பீடு பெறுநர்களுக்கு திட்டாவண தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நான்காவது ஆண்டு தொகை திட்டாவணம். இத்திட்டாவணத்தில் காப்பீடு பெறுநர் முனைமத் தொகையை ஒரே தவணையிலோ அல்லது பல தவணைகளிலோ குறிப்பிட்ட தொகையாக செலுத்தி விடுவர். குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த முனைம பணத்தில் திட்டாவண பணத்தை மாதந்தோறுமோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ குறிப்பிட்ட தொகையாக காப்பீடு பெறுநருக்கு வழங்கப்படும். அதாவது இந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு நிலையான வருமானம் வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பவருக்கு இந்த திட்டம் ஏற்றதாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ஓய்வூதியம் பெற விரும்புபவர்கள் இவ்வகையான திட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது குழந்தைகளுக்கான குறித்த வயது திட்டாவணம். இத்திட்டாவணம் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளை சமாளிப்பதற்காக அல்லது ஈடுகட்டுவதற்காக செய்யப்படும் காப்பீட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான குறித்த வயது திட்டாவணம் என்று அழைக்கப்படுது. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் ஆனந்த் பாலிசி. இந்த திட்டாவணத்தில் காப்பீடு பெறுநரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தான் முனைமப் பணத்தை செலுத்துவாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. அப்போ காப்பீடு பெறுநர் யாருன்னா அந்த குழந்தைகளாக இருப்பாங்க. அவங்களோட பெற்றோர் தான் அந்த முனைமப் பணத்தை செலுத்துவாங்க. சப்போஸ் அந்த குறிப்பிட்ட காலம் முடிகிறதுக்கு முன்னால் அந்த காப்பீடு பெறுநரின் பாதுகாவலரோ அல்லது பெற்றோரோ இறந்து விட்டாங்கன்னா முனைமப் பணத்தை தொடர்ந்து செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் எத்தனை நாள் அவங்க ஒப்பந்தத்தின் காலம் எவ்வளவோ அந்த கால முடிவில் முதிர்வு தொகை காப்பீடு பெறுநருக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் காப்பீட்டின் வகைகள் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது ஆயுள் சாரா காப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆயுள் சாரா காப்பீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித ஆயுளை தவிர பிற சொத்துக்களுக்கு செய்யப்படும் காப்பீட்டுக்கு என்ன பேருனா ஆயுள் சாராத காப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயுள் சாராத காப்பீட்டை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று தீ காப்பீடு, இன்னொன்று கடல்சார் காப்பீடு. தீ காப்பீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீடு தருணர் காப்பீடு பெறுநரிடம்
ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவரின் சொத்துக்களுக்கு தீயினால் ஏற்படும் இழப்பை ஈடு செய்வதாக ஒப்புக்கொள்ளும் ஒரு ஒப்பந்தத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ காப்பீடுன்னு சொல்லாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் தீயினால் இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை ஈடு செய்யும் காப்பீடு தான் என்ன பேருனா தீ காப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீ காப்பீடு அப்படின்னு பார்க்குறப்ப இதை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்சமின் பிராங்கலின் அப்படின்ற ஒரு அறிஞர். பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா 1752 தீயினால் இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பிலிருந்து காப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த தீ காப்பீட்டின் நிபந்தனைகள் அப்படின்னு பார்க்கப்ப 2 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று, தீ காப்பீட்டில் உண்மை நட்டம் ஏற்பட்டிருக்க வேண்டும். 2வது, தீ விபத்து எந்தவித உள்நோக்கத்துடனும் ஏற்பட்டிருக்க கூடாது. இந்த 2 நிபந்தனைகள் உள்ளடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீ காப்பீட்டின் அடிப்படை கோட்பாடுகள். தீ காப்பீடு என்பது மிக்க நம்பிக்கை அடிப்படையில் ஏற்பட்டிருக்க வேண்டும். அது காப்பீடு பெறுநருக்கும் காப்பீடு தருநருக்கும் மிக்க நம்பிக்கை அடிப்படையில் ஏற்பட்டிருக்க வேண்டும். 2வது, ஒப்பந்தம் ஏற்படும் பொழுதும் சரி இடர் ஏற்படும் பொழுதும் சரி காப்பீடு பெருநலன் இருத்தல் அவசியம் சொல்லியிருக்காங்க. 3வது, தீ காப்பீடு ஈட்டுறுதி கோட்பாட்டின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 4வது, சொத்துக்களுக்கு இழப்போ அல்லது நட்டமோ ஏற்பட்டால் அது தீயினால் மட்டுமே ஏற்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கடல்சார் காப்பீடு. கடல்சார் காப்பீடு என்பது காப்பீடு தருணர் காப்பீடு பெறுநரின் கடற்பயணங்களின் போது ஏற்படும் இழப்பை ஈடு செய்வதாக ஒப்புதல் அளிக்கும் ஒரு ஒப்பந்தத்திற்கு தான் என்ன பேருனா கடல்சார் காப்பீடு. எப்போ இது ஏற்படும் அப்படின்னு பார்க்குறப்ப கடலில் உள்ள பாறைகளின் மீது கப்பல் மோதுவதாலோ தீ விபத்து ஏற்படுவதாலோ கப்பலில் ஏற்றப்பட்ட சரக்குகள் சேதமடைவதாலோ எதிரிகளால் கப்பல் உருக்குலைந்து போவதனாலோ போன்ற காரணங்களினால் ஏற்படும் இடர்பாட்டுக்கு இழப்பீடு வழங்குவதாக காப்பீடு தருணர் காப்பீடு பெறுநருக்கு ஒப்பந்தம் அளிக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பீட்டின் அடிப்படை கோட்பாடுகள். காப்பீடு மிக்க நம்பிக்கை அடிப்படையில் ஏற்பட்டிருக்க வேண்டும். 2வது, காப்பீட்டில் இடர் ஏற்படும் பொழுது கட்டாயம் காப்பீடு பெறுநர் இருக்க அவசியம். 3வது, இது ஈட்டுறுதி கோட்பாட்டின்படி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். 4வது, அண்மை காரணம் என்ற கோட்பாடு மற்ற எல்லா காப்பீட்டை விடவும் கடல்சார் காப்பீட்டுக்கு தான் மிக பொருத்தமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடல்சார் காப்பீட்டை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. 1 கப்பல்சார் காப்பீடு, 2 பொருள்சார் காப்பீடு, 3 கப்பல் வாடகை காப்பீடுன்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தலைப்பு பார்க்கறது கப்பல்சார் காப்பீடு. கப்பலுக்கு இழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு பெறுவதற்காக செய்யப்படும் காப்பீட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல்சார் காப்பீடு. இது கப்பலுக்கு ஏற்படும் இழப்பை மட்டுமே ஈடு செய்யும். இந்த கப்பல்சார் காப்பீடை யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பலின் உரிமையாளரால் எடுத்துக்கொள்ளப்படும் காப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது, பொருள்சார் காப்பீடு. இக்காப்பீடு கப்பலில் ஏற்றப்பட்ட சரக்கின் உரிமையாளரால் எடுத்துக்கொள்ளப்படும் காப்பீடு தான் பொருள்சார் காப்பீடு. சரக்குகள் கப்பலில் ஏற்றப்பட்ட சரக்குகளுக்கு தீயினாலோ திருட்டின் மூலமாகவோ அல்லது வெடி பொருட்களினால் விபத்து ஏற்படலாம் அல்லது பிறவற்றுடன் மோதல் போன்ற காரணங்களால் ஏற்படும் இழப்பை பொருள்சார் காப்பீடு ஈடு செய்யும் சொல்லியிருக்காங்க. கப்பல் வாடகை காப்பீடு. நம்ம கப்பலில் சரக்குகள் ஏற்றப்பட்ட உடனேயே கப்பல் துறைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாடகை செலுத்தப்பட வேண்டும். இவ்வாடகை பெறுவதில் இடருக்கு எதிரான ஒரு காப்பீடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் வாடகை காப்பீடு. அது பார்த்தீங்கன்னா கப்பலில் ஏற்றப்பட்ட சரக்குகளுக்கு வாடகை பணம் முன்பணமாகவோ அல்லது சேருமிடம் வந்ததுக்கப்புறமும் நம்ம செலுத்தப்பட வேண்டும். கப்பலில் சரக்குகள் ஏற்றி செல்லும் போது விபத்து ஏற்பட்டால் அந்த வாடகை பணம் பெறுவதில் பெரிய சிக்கலாயிரும். அப்போ இந்த சூழ்நிலையில் வாடகை இழப்பை சரிகட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் வாடகை காப்பீடு.
நான் ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைகளின் கல்வி உரிமையை உறுதி செய்யும் காப்பீட்டுக்கு திட்டாவணத்துக்கு என்ன பெயர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், அமர்த்தியா சென் கல்வி திட்டம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு, குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமணத்திற்கு செலவுகளை ஈடுகட்டுவதற்காக செய்யப்படும் காப்பீடு திட்டாவணம் எது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், குழந்தைகளின் குறித்த வயது திட்டாவணம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்னொரு கேள்வி, மகளிருக்காக உருவாக்கப்பட்ட காப்பீடு திட்டாவணம் எது? எஸ், ராஜேஸ்வரி மகிழா கல்யாண பீமா யோஜனா திட்டம்னு சொல்லியிருக்காங்க. கடல்சார் காப்பீட்டில் 3வது வகை கப்பல் வாடகை காப்பீடு அல்லது கப்பல் சத்த காப்பீடு. கப்பல் வாடகை காப்பீடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கப்பலில் ஏற்றப்பட்ட சரக்கிற்கு கப்பல் துறை நிறுவனத்திற்கு வாடகை தரப்பட வேண்டும். வாடகை பெறுவதில் ஏற்படும் இடர்பாட்டுக்கு எதிரான காப்பீடு தான் இந்த கப்பல் சத்த காப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாடகை பணம் ஒன்று முன்பணமாகவோ அல்லது சேருமிடம் வந்ததுமோ வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கப்பலில் சரக்குகள் ஏற்றிச் செல்லப்படும் போது ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அந்த கப்பல் துறை நிறுவனம் வாடகை வசூலிக்க முடியாமல் போயிடும். இந்த சூழ்நிலை வாடகையை பெறுவதில் ஏற்படும் இழப்பை சரிகட்டுவதற்காக செய்யப்படும் காப்பீட்டுக்கு தான் என்ன பேருனா கப்பல் சத்த காப்பீடு அப்படின்னு பொருள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடல்சார் காப்பீட்டில் கப்பல்சார் காப்பீடு, பொருள்சார் காப்பீடு, கப்பல் சத்த காப்பீடு, இந்த 3 காப்பீடும் உள்ளடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுவரைக்குமே என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பீடுனா என்ன, காப்பீட்டின் வரைவிலக்கணம், காப்பீட்டின் கோட்பாடுகள், காப்பீட்டின் வகைகளில் 2 வகைகளை பற்றி பார்த்தோம். இப்போ காப்பீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு இடர் ஏற்பட்டால் அந்த இழப்பை ஈடு செய்யறதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீடுன்னு பார்த்தோம். இந்த காப்பீட்டில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க? 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒருவர் காப்பீடு பெறுநர், இன்னொருத்தர் காப்பீடு தருநர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காப்பீட்டின் கோட்பாடுகளில் 7 தலைப்பாக நம்ம பார்த்தோம். மிக்க நம்பிக்கை, காப்பீடு பெருநலன், ஈட்டுறுதி, பகர உரிமை, பகிர்ந்தளித்தல், அண்மை காரணம், இழப்பை மட்டுப்படுத்தல்னு சொல்லிட்டு 7 தலைப்பின் கீழே பார்த்தோம். அடுத்த காப்பீட்டின் வகைகள் 4 வகைகளில் நம்ம இது வரைக்கும் எத்தனை வகைகளை பற்றி விளக்கமாக பார்த்துருக்கோம் அப்படின்னா 2 வகைகளை பற்றி விளக்கமாக பார்த்துருக்கோம். நடத்தப்பட்ட பாடத்திலிருந்து நான் சில கேள்விகள் கேட்குறேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் காப்பீடு அப்படின்னு பார்க்குறப்ப என்ன தடையை நீக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், காப்பீடு இடர்பாட்டு தடையை நீக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.